Salons at this point of time. Always believed in beauty should be democratized. Beauty should reach the last person. Beauty is not the prerogative of the rich and the famous. And the beauty வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்றது தான் எங்களுடைய மெயின் இதுவாக இருக்குது. அதனால தான் எங்கள் கம்பெனி பேரே வந்து க்ரூம் இந்தியா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அதான் க்ரூம் இந்தியானா அதான் இந்தியன் பீப்புள் இஃப் தே லுக் குட் தே வில் ஃபீல் குட், தே ஃபீல் குட் தே வில் பர்ஃபார்ம் குட், தே பர்ஃபார்ம் குட் தே வில் அகெயின் லுக் குட். அதான் வந்து அந்த சைக்கிளை கிரியேட் பண்ணணும். அந்த சைக்கிளை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டி பேஜெண்ட் அண்ட் பியூட்டி parlors and beauty salons and beauty contests, etc. are very important integral part of the lifestyle changes. 20 years before in the Aishwarya Rai and Sushmita Sen who has come into this beauty pageant, after that பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு tremendous change நடந்தது. அதனால வந்து நிறைய வந்து மாடல்ஸ் கிரியேட் ஆனாங்க, கொரியோகிராஃபர்ஸ், டிசைனர்ஸ், மாடல்ஸ் பிகமிங் ஆக்டர்ஸ். இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சொசைட்டியில் சேஞ்ச் நடந்தது. இட் மேட் அ வெரி பாசிட்டிவ் இம்பேக்ட் டு தி என்டையர் சொசைட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் பியூட்டி. ஸோ அதனால் பியூட்டி பேஜெண்ட் இதுனா வந்து பொண்ணுங்களை நடக்க விடுறது அப்படின்ற மாதிரி வந்து சிம்பிளிஃபை பண்ணி பார்க்குற விஷயம் இல்லை. இட் இஸ் மச் லார்ஜர் தென் தட். தே ஹாவ் அவங்களுடைய டேலண்ட்டு. ஒரு பொண்ணு வந்து ஒரு மாடலும் வந்து ஒரு பியூட்டி ஷோக்கு ரெடி ஆகிறதுக்கு வந்து அவங்க தே நீட் டு ரியலி ஸ்வெட் இட் அவுட், ப்ரிப்பேர் தெம்செல்ஸ் மென்டலி, ஃபிசிக்கலி and how to deal with people. நிறைய லைஃப் ஸ்கில்ஸ்லாம் அவங்க தெரிஞ்சு ஒரு அளவுக்கு வந்தால் தான் அவங்க வந்து அந்த இடத்துல நிற்க முடியும். And that is where this event becomes very interesting. I am very happy to partner with Meera in making this audition for this Miss South India event. She has been a good friend and she has also எங்களுடைய அந்த மிஸ் நாகர்கோயில் ஈவெண்ட்டுக்கு வந்து she came in as a judge. That is when we came to know and she is very interested. அதாவது ஒரு மாடல் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை ஸ்டெப் பை ஸ்டெப்பு யாராவது முதல்ல சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களால அந்த இதை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக போக முடியும் அப்படின்றது தான் வந்து தாட். அண்ட் தட் இஸ் வேர் மீரா கம்ஸ் இன் அண்ட் ஸ்டெப்ஸ் இன் டு தட். வி ஆர் வெரி ஹாப்பி டு பார்ட்னர் வித் ஹர். டேக் திஸ் பிஸ்னஸ். நிறைய காலேஜ், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், இங்கே இருக்கிற யாராவது ஆஸ்பைரிங் மாடல்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நேச்சுரல்ஸில் அவங்க க்ரூம் பண்ணி எங்களுடைய பியூட்டிஷியன்ஸுக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்குமே இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். when they come and do lot of models and they get exposed to high quality demanding customers, எங்களுடைய ஓன் ஸ்கில் லெவலும் ஜாஸ்தியாக இதாக இம்ப்ரூவ் ஆகும். that is also a side benefit of that. but having come here இந்த ஈவெண்ட்டுக்கு நாங்கள் பொறுத்த வரைக்கும் we are being very happy to partner with this event and take this event to the next level, and that's what we intend to do. Thank you so much. It was really good, so I thought, okay, nariya inda madri people irukanga but they have no proper exposure. Now we are going to bring in the Miss Nagarkol win panavalo obviously will take in for the Miss South India auditions also. So I got that idea and I spoke with him. Naturals being this beauty icon, so if we both go in hand, we can make this a big success. And 4 people will be selected from Chennai. From every state, 4 to 6 people will be selected depending on the how good the girls are. And one person will be surely titled Miss Tamil Nadu. So whatever girls we are sending from here, adlandu or ponu kandipa Miss Tamil Nadu title win பண்ணுவோம். Miss South India win பண்றது, like I wish that I crown a girl from Chennai as Miss South India. Let's see how it works. So that is a part. Ipo what we are going to do is now we are going to announce it officially. So the participants or the contestants will be sending us the mails. We'll have a small screening with a small group from naturals and from my side and from few choreographers. So we'll screen it off and probably whoever is shortlisted, at least around 50 contestants, will have a conference where we'll give a detailed description about what is this pageant all about and how you should take this pageant forward and what all will happen if you do this pageant and how you can take your career forward if you attend this pageant. So we'll give a detailed description. That will be a conference which will happen this month end. After that, the auditions will be likely to happen November 1st week. And there's a main audition, at least 30 people will be participating.
groomed by naturals. So under 30 people we'll have South India organizers, main organizers will come down. They will be the one who will be judging this. The final decision is totally on them. The jury, CK sir also will be there, and of course myself and 1 or 2 choreographers and photographers, renowned people will be there. So 4 to 6 girls will be selected, and those girls will be representing Chennai. It is like naturals are like sending those girls from Chennai. So naturals, they represent natural also. It is that way also. So the finals of Miss South India is likely to Hyderabad, Kochi, ellame, and the South India organizers தான் பண்ணுவாங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு ஹிஸ்ட்ரி மார்க் தான் சொல்லுவோம். நான் கேட்டப்போ உடனே ஓகே சொன்னாங்க, பிகாஸ் இந்த வருஷம் சென்னையிலேருந்து நான் வின் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இந்த ஐடியா வந்து நான் சிகே சார் கிட்ட சொல்லும் போது அவருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் நேச்சுரல்ஸ் பீங் திஸ் பியூட்டி ஐகான், ஹீ நோஸ் வாட் இஸ் அ பேஜெண்ட், அண்ட் லேட்லி நேச்சுரல்ஸ் இஸ் பீங் அசோசியேட்டட் வித் ஆல் த எல்லா ஃபேஷன் ஷோஸ், ரேம்ப் வாக், க்ரூமிங் பார்ட்னர் இருக்கிறதுனால ஹீ ஹேஸ் கிளியர் ஐடியா அபவுட் த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி பேஜன்ஸ். ஸோ அவருக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ வி போத் பிளான் அவுட், நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசி இது எப்படி எடுத்துகிட்டு போகலாம் ப்ராப்பர் வேல. ஸோ தட்ஸ் ஹவு திஸ் பிளான் கேம் அவுட். இப்போ என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, இந்த இன்ஃபர்மேஷனை வெளியில் கொண்டு வர போகிறது. மாதிரி மிஸ் சவுத் இந்தியான்னு ஒன்று நடக்குதுன்னே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த ஹை சர்க்கிளில் இருக்க பீப்புளுக்கு மட்டுமே தெரியுது. தேர் ஆர் மெனி கேர்ள்ஸ் ஹூ ஆர் ரியலி லுக்கிங் குட், போல்ட், பட் உள்ளே வரணும்னு நினைப்பாங்க. எங்கே போய் அப்ளை பண்ணுறது, எப்படி பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து எல்லாருக்கும் ரீச் பண்ணுறோம். வி ஆர் கோயிங் டு ரீச் இட் த்ரூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மீடியா. ரீச் ஆனதுக்கப்புறம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு மெயில் கொடுத்து இந்த மெயிலில் உங்கள் ப்ரொஃபைல் அனுப்புங்க, ஃபோட்டோஸ் வேணும், போர்ட்ஃபோலியோ வேணும், இப்படி வேணும் அப்படின்னு இந்த ஒரு மெயில் ஐடி கொடுத்து உங்களோட ப்ரொஃபைலும் ஒரு 2 பிக்ஸ், நார்மல் கேஷுவல் பிக்ஸ் அனுப்புவதை போதும். அதை வச்சு நாங்கள் இன்டர்னலி ஸ்க்ரீன் பண்ணுவோம். ஸ்க்ரீன் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் 50 கண்டெஸ்டன்ஸை ஒரு கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு வந்து, பிகாஸ் நிறைய இந்த வாட்டி நாங்கள் வந்து வெறும் மாடல்ஸை மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு வர போகல, காலேஜஸ் டார்கெட் பண்ண போகிறோம். எல்லா காலேஜஸ்லாம் நிறைய அஸ்பைரிங் பீப்புள் இந்த மாதிரி இருக்காங்க, பேஜஸ் அட்டென்ட் பண்ணோம், நிறைய குட் லுக்கிங் கேர்ள்ஸ், போல்ட் கேர்ள்ஸ், கான்ஃபிடன்ட் கேர்ள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரீச் பண்ணி இந்த ஸ்க்ரீனிங்கில் we are going to bring in all the girls, கேதர் பண்ணி ஒரு நாள் கான்ஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து நாலேஜ் கொடுக்க போகிறோம். இந்த பேஜ்னா என்ன நடக்குது, ஏன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் இருப்பாங்க எல்லா ஃபீல்ட்லேருந்தும். ஸோ அவங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் மெயின் ஆடிஷன்ஸ். ஸோ அண்ட் as myself, I will give my number to them. Anybody can call me anytime. I'll be happy to help them, give them knowledge, clear their doubts. இது எப்படி கொண்டு போகணுங்கிறது full and full support I will give to each and every one of the contestants. So those 40 or 50 contestants will be taken to the final audition. Main South India organizers வந்து ஜட்ஜாக இருப்பாங்க, CK sir இருப்பாங்க, and few choreographers and photographers will be there. அதிலிருந்து we are going to select 4 girls or 6 girls, depends on how good the girls are. Those will be sent to the finals of Miss South India, and ஒரு பொண்ணு கண்டிப்பா Miss Tamil Nadu title win பண்ணுவாங்க. So from naturals, whatever we are sending, one girl will be crowned for sure Miss Tamil Nadu. Miss South India, let's hope our best. That's all about the plan. Thank you. The first time I'm seeing, and Meera வந்து like ஒரு தடவை நான் வந்து ரேம்ப்ல தான் மீட் பண்ணேன். அதில் பார்த்துட்டே அவங்க வந்து டைரெக்டாக கால் பண்ணி நான் உனக்கு சொல்லும்போது you come in, do what I'm saying, and I'm so happy that for the first time someone like from the same field is trying to push the other person ahead. அவங்களுக்கு அப்புறம் இன்னொருத்தங்க வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதே is a very great thing, and thanks for that Meera, and thanks to the whole association and the crew to actually start up such a thing. ஏன்னா சவுத் இந்தியாஸ்ல அதுவும் அவங்க சொன்ன மாதிரியே actually beauty with brain, like people are there and they have to come out, step out of their house and try their best level to reach in a different league. So வீட்லயே இருக்காம அவங்களோட டேலண்ட்ஸ் ஷோகேஸ் பண்றதுக்கு இது ஒரு நைஸ் பிளாட்ஃபார்ம். So yeah, like I would say, like it's a beautiful platform to showcase the beauty and the brain. So let's see how it goes. So I'm so excited actually to be a part of this. So thanks again Meera and the team. Thank you. Like warm and very helping, like someone, she's a big model, right? And but still, she's pushing so many people across Chennai, and she has this thing in her mind that she has to create an awareness where people who are interested to participate in beauty pageants or modeling, acting, or whatever it is, she's been very kind to help us out, and I'm really thankful for that. And also Kumaravel sir and ma'am, that they have come forward, and they are always part of all pageants which happens here in Chennai, and they have taken a good initiative. I hope a lot of people come forward like me, and
good luck to everyone. Thank you.